அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, லக்னாதிபதி ஒருவருக்கு நீசமாக இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோங்க. ஒரு ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது லக்னம் தான். அதனுடைய அதிபதி நீசமாக இருப்பது அந்த அளவுக்கு சிறப்பு என்பது கிடையாதுங்க. இவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, தன்னம்பிக்கை, மன உறுதி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். நிறைய நேரங்களில் தன்னைத்தானே நொந்து கொள்பவராகவும் குறை சொல்லி கொள்பவராகவும் இருப்பார். மற்றவங்களோட நிறைய கம்பேர் பண்ணுவார். அவங்கெல்லாம் வசதி வாய்ப்புகளோடு இருக்காங்க, அவங்க என் கூட படித்தாங்க, பெரிய அளவுக்கு போயிட்டாங்க, தன்னால் முடியல அப்படிங்கிற மாதிரியான புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். சரிங்களா? அவங்களால ஒரு எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படிங்கிறது அவங்களால முடியாதுங்க. உறவுகள்கிட்ட இருந்தே கொஞ்சம் தனிமைப்படக்கூடிய ஒரு சூழல், உறவுகளை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி தனக்கு மட்டும் இந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்கல, மற்றவர்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. இருந்தாலும் அனைத்தும் குறையாகவே சொல்ல முடியாது. இந்த லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு வீடு கொடுத்தவர் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருந்தார்னா இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுதான். நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலோ, இல்லை ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலோ என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு தேவையான பதில்களை நான் வாட்ஸ்அப்பில் கொடுக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுள்ளவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதுக்கான பதில்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.